அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல சுருக்குன்னு இப்போ அடிக்கக்கூடிய இந்த குளிரான கிளைமேட்டுக்கு ஏற்ற ரொம்ப டேஸ்ட்டான ஒரு குழம்பு தான். ஈஸியாக செஞ்சிடலாம், குறைஞ்ச பொருட்களை வச்சு செஞ்சிடலாம். வாங்க இப்போ இந்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் நல்லெண்ணெயில் தான் செய்யணும். ஒரு 3/4 டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 பல்லு பூண்டு, நான் பெரிய பல்லாக எடுத்துருக்கறனால கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையுமே எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. அது லைட்டாக பொரிய ஆரம்பித்த உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா கழுவி தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே இப்போ நம்ம உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு அந்த தண்ணி பதம்லாம் போய் லைட்டாக கிறிஸ்பியான ஸ்டேஜில் வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இந்த அளவுக்கு முருகலாக வந்துடும். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிருங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா எந்த அளவுக்கு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அதே பேனை தான் நான் மறுபடியும் வச்சுருக்கேன். மறுபடியும் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடுகு, 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே பொரிஞ்சு வரட்டும். வெந்தயம் கறியை விட்டுறக்கூடாது. இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 20 போல் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 10 போல் எடுத்திருக்கேன். அதாவது நீங்கள் சின்ன சைஸ் பூண்டு எடுத்திங்கன்னா ஒரு 10 போல் சேர்த்துக்கோங்க. நான் பெருசாக எடுத்திருக்கனால 5 எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே சேர்த்திருக்கேன். இதை இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டுருங்க. இது கூடவே ஒரே ஒரு தக்காளி பழத்தை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே உள்ளே சேர்த்து தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். செக் பண்ணிவிட்டு அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சாம்பார் பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுருங்க. மசாலாலாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை பேஸ்ட்டையுமே உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா உங்களுக்கு சுருண்டு வரும். பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பாருங்கள் உங்களுக்கு நல்லா வதங்கி சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மிக்ஸி ஜாரை லைட்டாக அலசி ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ரெண்டுமே சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதித்து அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் உங்களுக்கு நல்லா வெந்து நல்லா கமன்னு வாசனையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு, பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி நல்லா தண்ணி இந்த அளவுக்கு திக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே இப்போ நம்ம உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் ரெண்டையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா சேர்த்திக்கலாம். எனக்கு பத்தலை, நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்திட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு திரும்ப ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் இல்லை லோ ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம் நீங்கள் விட்டு எடுங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா தெளிஞ்சு உங்களுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் குழம்பு ரெடி ஆயிடும். ஃபைனலாக இது கூட சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். வெல்லம் சேர்க்க விருப்பம் இல்லாமல் அதை சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை விட இன்னும் திக்காக குழம்பு ரெடி பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே உங்களுக்கு குழம்பு திக்காகிடுங்க. எந்த அளவுக்கு குழம்பு திக்காக வருதோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி மிளகு, சீரகம், கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துட்டு பூண்டு இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி குழம்பு வச்சு கொஞ்சம் சுருக்குன்னு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்குமே நல்லதுங்க. குட்டீஸுமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சூடாக இதை ஊற்றி இது கூட ஆம்லெட் இல்லை வடகம் வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டு ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.